Good morning, students. Today we are going to see another method to solve the linear programming problem called simplex method. The name itself is called a simplex, simple. So see, it's a simple method to solve a linear programming problem. So you can go through the stage words. The simplex method is a technique of solving linear programming problem by obtaining a feasible solution by iterative procedure, improving the solution until the optimal solution reached. Once again, you can read the three sentences. The simplex method is a technique of solving linear programming problem by obtaining a feasible solution by iterative procedure, improving the solution until the optimal solution reached. So it is the method of solving a linear programming problem by iterative procedure. Iterative procedure na என்னன்னா ஒவ்வொரு படிப்படியா ஒரு மெத்தட் ஒரு முறை ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கிடைக்கும், அதிலிருந்து அடுத்த பெஸ்ட் சொல்யூஷனுக்கு போகும், அதிலிருந்து அடுத்த பெஸ்ட் சொல்யூஷனுக்கு போகும். எது வரைக்கும் போகும்? த பெஸ்ட் ஆப்டிமம் சொல்யூஷன், அதுதான் பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கான உள்ள லெவல் வரைக்கும் நம்ம போவோம். So it is the iterative procedure, improving the solution until the optimal solution reach. So அந்த best solution கிடைக்கிறது வரைக்கும் we can proceed the method. That is called iterative method. Obtaining a feasible solution. We can get a solution. ஒரு solution கிடைக்கும், ஆனால் அது feasible solution இருக்கணும். feasible என்னன்னா is a positive solution. ஓகே, கிடைக்கக்கூடியது வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்க முடியும். ஓகே, ஒரு பெஸ்ட் solution இருக்க முடியும். So you can go through the procedure for solving the LPP by simplex method. Consider the LPP maximize of Z is equal to CS such that your AX is less than or equal to greater than or equal to B, where X is greater than or equal to 0, where C is a matrix C1 C2 dot dot Cn, where X is equal to column matrix X1 X2 dot dot Xn, where B is equal to B1 B2 dot dot Bn, and your A is nothing but a matrix consisting of the coefficients A11, A12 dot 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 A1n, second column A21, A22 dot 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 A1 dot 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 AM1, AM2 dot dot AMN. So this is what is called, consider the LPP. Maximize Z is equal to CX. CX and C is a cost matrix. நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்கிறோம் இல்லையா, மேக்ஸிமைசேஷன் ஆர் மினிமைசேஷன் இருக்கிறத இங்கே எல்பிபி இருக்கு, மேக்ஸிமைசேஷன் ஆஃப் இசட்டில் இருக்கணும். கன்சிஸ்டிங் ஆஃப் காஸ்ட் வித் வேரியபிள்ஸ் எக்ஸு. ஸோ C1 X1 ப்ளஸ் C2 X2 ப்ளஸ் C2, அதுதான் உன்னுடைய C. வேர் C is equal to the cost வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க கீழே ரெண்டாவது லைனில். வேர் C is equal to C1 C2 dot dot Cn, அந்த காஸ்ட் மேட்ரிக்ஸ். X is equal to X1 X2 dot dot Xn. ஓகே, அதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் கேபிட்டல் ஏங்கிறது என்ன, A1 A11 A12 டாட் டாட், அதாவது கொடுத்த கன்ஸ்ட்ரைனை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கிறோம். அவ்வளோதான், இந்த எல்பிபியை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கிறோம். மேக்ஸிமைஸ் Z இஸ் ஈக்குவல் டு CX. C வந்து ஒரு ரோ மேட்ரிக்ஸ், X வந்து ஒரு காலம் மேட்ரிக்ஸ், கேபிட்டல் Xங்கிறது காலம் மேட்ரிக்ஸ், ஒரு A1 A2 கேபிட்டல் ஏங்கிறது அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரைன், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய வேரியபிள் எல்லாமே கான்ஸ்டன்ட் எல்லாமே B1 B2 டாட் டாட் Bn. அப்போ இந்த கொடுத்த மேட்ரிக்ஸை கொடுத்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே எல்பிபியில் கன்வெர்ட் பண்ணணும், மேட்ரிக்ஸில் கன்வெர்ட் பண்ணணும். that is very important. Okay, now step 1 to solve the problem. Standard form of LPP. ப்ராப்ளத்தை கொடுத்த உடனே அந்த ப்ராப்ளத்தை ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஆஃப் எல்பிபிக்கு கன்வெர்ட் பண்ணணும். முதல்ல நீங்கள் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணணுன்னா என்ன பண்ண முதல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு அந்த எல்பிபியை மாற்றணும். அது என்ன கொடுத்தாங்க பாருங்க, கொடுத்த ஃபார்மேட்டில் எப்படி இருக்குன்னு கொடுத்துருங்க பாருங்கள். எக்ஸ்பிரஸ் த கிவன் எல்பிபி இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பை இன்ட்ரடியூசிங் ஸ்லாக் ஆர் சர்ப்ளஸ் வேரியபிள்ஸ் இன் ஈச் ஆஃப் த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். தென் த எல்பிபி இஸ் மேக்ஸிமைஸ் Z is equal to CX plus 0 into S1 plus 0 into S2 plus dot dot plus 0 into Sn such that A11 X1 plus A12 X2 dot 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 A1n Xn plus S1
equal to b1 like that. a1 to x1 plus a2 to x2 plus dot 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 a1n a2n xn a1n போட்டுங்க a2n xn plus s2 is equal to b2 dot 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 am1 x1 plus am2 x2 dot 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 amn xn dot dot equal to plus sm equal to bn, where x1 x2 dot dot xn and s1 s2 s3 dot dot sn are greater than equal to 0. All the variables are greater than equal to 0. The s1 s2 s3 dot dot sm is called a slack variables. The slacks are introducing a slack or surplus variables in கொடுத்துறாங்க பாருங்க. What is called, we can introduce slack or surplus variables. s1 s2 dot dot sn என்கிறது இங்க slack variables. Slack variables எப்போ இருக்கும்னா constraints less than or equal to formatல கொடுத்துருந்தாங்கன்னா அந்த constraints-ஐ standard form of LPP-க்கு convert பண்ணும்போது constraint less than or equal to equal-டா மாற்றணும். இந்த constraint எப்படி பாருங்க, நம்ம எப்படி நீங்கள் imagine ஒரு graphical solution. Graphical solution-ல எப்படி பண்ணுவீங்க, constraints less than or equal to greater than equal to இருக்கும். அது என்ன பண்ணுவோம், consider the equation ன்னுட்டு அந்த less than or equal to equal-டா convert பண்ணுவோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா, ஈக்குவல்ட்டா மாற்றுவோம். மாற்றின பிறகு தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எங்கேன்னு கண்டுபிடிப்போம். அதே மாதிரி தான் இப்போ கொடுத்தக்கூடிய எல்பிபியை லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமில் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு அதை அப்படி போடக்கூடாது, அதை ஈக்குவல்ட்டா முதல்ல மாற்றணும். ஈக்குவல்ட்டா மாற்றணும்னா இப்போ ஒரு வேல்யூ இடது பக்கம் வேல்யூ குறைவு, வலது பக்கம் வேல்யூ கூட இருக்குது, அதான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வேல்யூங்கிறது போல் நம்ம கொடுத்துருக்காங்க. இடது பக்கம் இருக்கக்கூடிய வேல்யூஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூஸ் ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூஸ். அப்போது அந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டா நீ மாற்றணும்னா அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு வேல்யூவை ஆட் பண்ணணும், கூட்டணும் இல்லையா. சப்போஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க, 3 less than or equal to 5, இது ட்ரூ. 3 less than or equal to 5 நம்ம என்ன பண்ண போகிறோம், less than or equal to ஈக்குவல்ட்டா மாற்றணும். அப்போ ஈக்குவல்ட்டா மாற்றணும்னா 3 கூட என்னத்தை ஆட் பண்ணணும், 2 ஆட் பண்ணணும் இல்லையா. 3 + 2 ஈக்குவல் டு எவ்வளோ வந்துடும், 5. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்க 5 வந்துடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும் 3 + 2. அந்த 2ங்கிறீங்களே, அந்த 2ங்கிறது தான் ஸ்லாக் வேல்யூ, ஸ்லாக் வேரியபிள்ஸ். அப்போ இங்கே வேரியபிள்ஸ்லாம் இருக்கும். கன்ஸ்ட்ரைன்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஈக்குவல்ட்டா மாற்றுறதுக்கு அந்த வேரியபிளுக்கு பேர் தான் s1. ஸோ மொதல் கன்ஸ்ட்ரைன்ஸில் ஆட் பண்ணுறனால s1, ரெண்டாவது கன்ஸ்ட்ரைன்ஸில் ஆட் பண்ணும்போது s2 டாட் 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 டாட், மூணாவது கடைசியில் உள்ளது sm. இந்த s1 s2 s3 டாட் டாட் உடைய வேல்யூ எப்படி இருக்கும், 0வாக இருக்கலாம், இல்லைன்னா கிரேட்டர் than 0, கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்காது. அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி. ஓகே, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி. அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி ஓகே ரைட். ஹவு டு கன்வெர்ட் இன் ஏ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி கன்ஸ்ட்ரைன்ட்ஸுங்கிறத பார்த்துடுங்க. இன்ட்ரடியூசிங் ஸ்லாக் வேரியபிள்ஸ் டு த கிவன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். இப்போ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னால் அதில் வந்து ஸ்லாக் வேரியபிளுக்கு பதிலாக சர்ப்ளஸ் வேரியபிளாக ஆட் பண்ணுவோம். ஓகே, அது அந்த எக்ஸாம்பிள் வரும்போது சொல்லித்தரேன். Now next step you have to find out 2 is called initial basic feasible solution. All right, find the initial basic feasible solution. We observe that the columns corresponding to a slack or surplus variables s1 s2 dot dot sn form an m by n identity matrix. B is called a basic matrix. If we take s1 dot dot sm or basis variables, we obtain the basic variables s1 equal to xb, that xb is equal to b1 b2 dot dot b. We observe that xb is equal to b inverse of b equal to ib is equal to b is the initial basic solution, initial basic feasible solution. அதாவது நம்ம இந்த மெத்தடில் தெரியும் உங்களுக்கு என்ன மெத்தட், we call it is a iterative method ன்னு படித்தோம் இல்லையா. சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இஸ் a iterative method. iterative method என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு மெத்தடாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்யணும், அதில் ஆப்டிமம் ஃபீஸிபிள் சொல்யூஷன் வரணும். ஆப்டிமல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் வர்றது வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்யணும் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். அப்போ ஆப்டிமம் சொல்யூஷன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வரணும்னா யூ கேன் டூ இட் வாட் ஆக்சுவலி ஃபஸ்ட் இட்ரேஷனும் ஒன்று காம. ஃபஸ்ட் இட்ரேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். அந்த ஃபஸ்ட் இட்ரேஷனுக்கு கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் தான் இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். முதல்ல கிடைக்கக்கூடியனால அதுக்கு பேர் இனிஷியல். அது கிடைக்கக்கூடிய வேரியபிள் எங்கே வேரியபிள்னா பேசிக் வேரியபிள்லேருந்து வரும். அது என்ன சொல்யூஷன், ஃபீஸிபிள்னா பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். தட் சொல்யூஷன் இஸ் கால்ட் வாட்,
initial basic feasible solution. That is xb is equal to xb உடைய value கண்டுபிடிக்க போறோம். b1 b2 dot dot bn equal to bn தெரியும். That is called your xb is equal to b inverse b equal to ib is equal to b is the initial basic feasible solution. Number step 3. Evaluation and net evaluation in simplex table. Consider the following. Evaluation is that j is equal to summation of CBI into AI. The net evaluation is ZJ minus CJ where dot dot j is equal to 1 to m plus n. இப்போ அடுத்தது எப்படி எவாலுவேட் பண்ண போகிறோம், இந்த ப்ராப்ளத்தை எவாலுவேட் பண்ணி சொல்யூஷன் மேக்ஸிமைசேஷன் இசட்லாம் கண்டுபிடிக்க போகிறோம்ல, அது எப்படின்னு கண்டுபிடிது. நெட் எவாலுவேஷன் இசட்ஜே மைனஸ் இசட்ஜேங்கிற என்ன மேக்ஸிமைசேஷன் ஆஃப் இசட்டு மைனஸ் சிஜே. சிஜே உங்களுக்கு தெரியும், சின்னா என்ன காஸ்ட் வேல்யூஸ். மேக்ஸிமைசேஷன் இசட் இஸ் ஈக்குவல் டு சிஎக்ஸ். ரைட் ஹேண்ட் சைடு சிஎக்ஸ் இருக்கும், அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தேன்னா அது மைனஸ் சிஎக்ஸாக மாறும். தட் இஸ் கால்ட் இசட்ஜே மைனஸ் சிஜே. ஜேங்கிறவுடைய வேரியபிள் 1 2 டாட் டாட். ஓகே, தட் இஸ் கால்ட் யுவர் step 3. Now step 4. Test for the optimality. Examine the values Zj minus Cj. There are 3 cases. Case 1. If Zj minus Cj greater than or equal to 0 for all j, the current basic feasible solution is the required optimal basic solution and stop it. இப்போ அந்த Zj minus Cj எங்கக்கூடிய வேல்யூ எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்ததுன்னா இப்போ கிடைக்கக்கூடிய இனிஷியல் பேசிக் ஃபீசிபிள் சொல்யூஷன் தான் ஃபைனல் சொல்யூஷன். வி கேன் ஸ்டாப் இட். அது ஃபர்ஸ்ட் கேஸ். அப்படி இல்லை, கேஸ் 2. இஃப் இசட்ஜே மைனஸ் சிஜே லெஸ் தேன் 0, அந்த இசட்ஜே மைனஸ் 0 லெஸ் தேன் 0ஆக இருந்தால் ஃபார் சம் கே தென் ஏஐகே லெஸ் தேன் 0 ஃபார் ஆல் ஐ 1 2 3m தென் த எல்பிபி ஹேஸ் அன்பவுண்டட் சொல்யூஷன்ஸ். அப்போ இங்கே சொல்யூஷனுக்கு என்ன இருக்கும்? It has unbounded solution. எப்படி இருக்கும்? Then Zj minus Cj less than 0 ஆக இருக்கணும். Then it has for some k your aik less than 0 for all I is equal to 1 to dot dot m. Then the LPP has unbounded solution. Okay, அது ஒரு கேஸ். அது நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் வரும், பின்னாடி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் எப்படி வருதுன்னு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்குவோம். Then case 3. If Zj minus Cj less than 0 and there exists at least one I such that aij greater than or equal to 0. ஏதாவது ஒன்று if Zj minus Cj less than 0 and there exists at least one I such that aij greater than 0. In this case, the objective function can be further improved. We choose j such that Zj minus Cj is minimum. If there is a tie between Zj minus Cj is broken by arbitrary choices, this determines a variable that is currently non-basic and becomes a basic variables the next iteration. The next j is called the entering variable and the corresponding j is of the column is called the pivot column. இந்த சென்டென்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 வேர்ட்ஸ் புதுசாக வருது இல்லையா? You can last sentence பாருங்க, the determinant of the current non-basic and becomes a basic variables the next iteration. The next xj is called the entering variable. Entering variable என்கிற ஒரு புது வேர்டு and the corresponding jth column is called a pivotal column. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா some process, இப்போ Zj minus less than 0 ஆக இருந்தால் அதில் சம் aij less than 0னா ப்ரீவியஸ் கேஸ் அன்பவுண்டட் சொல்யூஷன். அப்படி இல்லை, Zj minus Cj less than 0 தான், பட் தேர் exists at least one I such that your aij greater than or equal to 0. இந்த aijக்கு ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக இருந்தால், இப்போ எல்லாமே நெகட்டிவ் பட் Zj minus Cjனா அன்பவுண்டட் சொல்யூஷன். இப்போ Zj minus Cj less than 0 ஏதோ ஒரு aij பாசிட்டிவாக இருந்தால் we can go through the next step. இந்த ஸ்டெப்புக்கு வந்துடணும். எப்படி? choose Zj minus Cj is a minimum Zj minus Cj கண்டுபிடி. choose j such that Zj minus Cj is minimum. அந்த Zj minus Cj ல மினிமத்தை கண்டுபிடி. most negative, அது மீன்னா most negative, பெரிய negative. if there is a tie between, ரெண்டு tie அப்படியே இருந்தா broke arbitrarily, நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், arbitrary சூஸ் பண்ணலாம். and this determine the current non-basic and basic variable such that the next iteration we can choose xi. அப்போ மினிமம் Zj மைனஸ் Cj நான் நெகட்டிவ் மோஸ்ட் நெகட்டிவ் பார்க்கணும். அதில் இந்த கரஸ்பாண்டிங் ரோ காலத்தை பார்த்து டேக் த ரேஷியோ எடுத்து எது மினிமமோ அதில் ஒரு வேரியபிள் வெளியில் போகும், உள்ளே வரும். தட் இஸ் கால்டு என்ட்ரிங் வேரியபிள். அந்த என்ட்ரிங் வேரியபிள் எதில் வருதோ
அதுதான் உங்களுடைய pivot column. Okay, pivot column. Now step 5, then corresponding equation, choose minimum of xbi by air, aij greater than or equal to 0. Let xbk and akj be the minimum variable. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ஒவ்வொரு வேல்யூக்கும் எதில் மினிமம் xbiங்கிறது ரைட் ஹேண்ட் சைடு வரக்கூடிய வேல்யூஸ் divided by the corresponding values such that your a or j is greater than 0. அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் மினிமம் அந்த வரக்கூடிய ரேஷியோ எடுக்கணும். அந்த ரேஷியோவில் மினிமம் சூஸ் பண்ணும். இது xbi மைனஸ் ஏஜ்னா ரேஷியோ வேல்யூஸ் நம்ம ப்ராப்ளத்தில் ஈஸியாக செய்வோம். அதில் ரேஷியோ எதில் வருதோ அது மினிமம் எடுக்கணும். அந்த மினிமம் வேல்யூ xbkன்னு வச்சு xbiக்கு பதிலாக xbk பர்டிகுலராக வச்சுக்கோ. xbk by akj be the minimum வேல்யூன்னு சூஸ் பண்ணிக்கோ. மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சோமா? நெக்ஸ்ட் இட்ரேஷன் ஃபர்ஸ்ட் இட்ரேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் வருவோம். ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் வந்தீங்கன்னா the current basic replace the leaving variable by the entering variable using the formula given between can get the values of the current iteration table. New value equal to old value minus pivotal column value by pivotal element in the pivotal row value. Thus we get the first iteration table. We observe that the columns corresponding to the current basic variables, the first iteration table form an identity matrix. So in the formula new values எப்படி இருக்கும்? old values minus this equation. இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி புதிய ஒவ்வொரு வேல்யூஸும் கண்டுபிடிப்போம். அது உன்னுடைய ஃபர்ஸ்ட் இட்ரேஷன். நெக்ஸ்ட் இட்ரேஷன் பாருங்க, ஸ்டெப் 7, go to step 2. This complete the simplex algorithm for the following optimum solution. இதெல்லாம் திருப்பி நீங்கள் செய்யும்போது வரக்கூடிய சொல்யூஷன் வந்து go to step 2, ரெண்டாவது ஸ்டெப்புக்கு போங்க. பழையபடி இதை ப்ரொசீட் பண்ணு. இப்படி ஒவ்வொரு இட்ரேஷனை நீங்கள் மாற்றி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா this is the method to solve the linear programming problem by what method? Simplex method. Now let us see the next class the problem. Okay, problem அடுத்த கிளாஸில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதை பொறுத்து we can proceed. So simplex method அல்காரிதத்தை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. This is called as method of algorithm for simplex method. எப்படி சால்வ் பண்ணுறவங்களுடைய அல்காரிதம் இதை கொஞ்சம் லேசாக பார்த்துக்கிட்டு எடுத்துகிட்டு வாங்க. அடுத்த கிளாஸில் we can discuss about the problem. Okay, bye.